ஓம் சாந்தி 23/3/2025 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 2/11/2004. சுய உபகாரியாகி அபகாரியின் மீதும் உபகாரம் செய்யுங்கள். அனைத்து சக்தி அனைத்து குணங்களில் நிறைந்தவராக மதிப்பு வழங்கும் வள்ளலாக ஆகுங்கள். இன்று அன்பு கடல் தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள அன்பான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார். சாக்கார ரூபத்தில் எதிரில் இருந்தாலும் சரி, ஸ்தூல ரூபத்தில் தொலைவில் அமர்ந்திருந்தாலும் சரி, ஆனால் அன்பானது அனைவரையும் தந்தைக்கு அருகாமையில் அமர்ந்திருப்பதாக அனுபவம் செய்வித்துக் கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையின் அன்பு தந்தையை மிக நெருக்கத்தில் அனுபவம் செய்வித்துக் கொண்டு இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் கூட தந்தையின் மீதுள்ள அன்பினால் முன்னால் வந்து இருக்கிறீர்கள். ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் பாப் தாதாவின் அன்பு நிறைந்திருப்பதை பாப் தாதா பார்த்தார்கள். ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் என்னுடைய பாபா என்ற இந்த அன்பின் பாடல் ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. அன்புதான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தத்தில் இருந்து விடுபட்டவராக ஆக்கிக் கொண்டு இருக்கிறது. அன்புதான் மாயையை வென்றவராக ஆக்கிக் கொண்டு இருக்கிறது. எங்கே உள்ளத்தின் அன்பு உள்ளதோ அங்கே மாயை தொலைவில் இருந்தே ஓடிவிடுகிறது. அன்பின் பாடத்தில் அனைத்து குழந்தைகளும் தேர்ச்சி பெற்று இருக்கிறீர்கள். ஒன்று, அன்பு உள்ளது. இரண்டாவது, சர்வசக்திவான் தந்தை மூலம் அனைத்து சக்திகள் என்ற பொக்கிஷம் உள்ளது. இன்று பாப்தாதா ஒரு புறம் அன்பை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், மறுபுறம் சக்தி சேனையின் சக்திகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். எந்த அளவு அன்பு நிறைந்திருக்கிறதோ அந்த அளவு சர்வ சக்திகளும் நிறைந்து இருக்கின்றனவா? பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்று போலவே அனைத்து சக்திகளையும் கொடுத்திருக்கிறார்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் ஆக்கி இருக்கின்றார்கள். சிலரை சர்வசக்திவான்களாகவும் சிலரை சக்திவான்களாகவும் ஆக்கவில்லை. நீங்கள் அனைவரும் கூட மாஸ்டர் சர்வசக்திவான் என்பது தன்னுடைய ஸ்வமானம் என்று கூறுகின்றீர்கள். பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளிடம் கேட்கின்றார்கள், ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் அனைத்து சக்திகளின் அனுபவத்தை செய்கின்றீர்களா? எப்பொழுதும் அனைத்து சக்திகளின் மீது அதிகாரம் உள்ளதா? அனைத்து சக்திகள் பாப் தாதாவினுடைய ஆஸ்தி ஆகும். எனவே தன்னுடைய ஆஸ்தியின் மீது அதிகாரம் உள்ளதா? அதிகாரம் உள்ளதா? ஆசிரியர்கள் கூறுங்கள். யோசித்து சொல்ல வேண்டும். பாண்டவர்கள் அதிகாரம் உள்ளதா? எப்பொழுதும் உள்ளதா அல்லது அவ்வப்பொழுது உள்ளதா? எந்த சமயம் எந்த சக்தியின் தேவை உள்ளதோ சக்தி சேனையாகிய உங்களுடைய கட்டளையின்படி அந்த சக்தி ஆஜராகி விடுகின்றதா? சரியான நேரத்தில் வந்தேன் எனது பிரபுவே என்று கூறுகிறதா? யோசியுங்கள், பாருங்கள். அதிகாரி உத்தரவு பிறப்பிக்கின்றார். மேலும் சக்தி வந்தேன் எனது பிரபுவே என்று சொல்ல வேண்டும். எந்த சக்தியை அழைத்தாலும் சமயம் எப்படியோ சூழ்நிலை எப்படியோ அப்படி சக்தியை காரியத்தில் பயன்படுத்த வேண்டும். அப்பேற்பட்ட அதிகாரி ஆத்மாக்களாக ஆகியிருக்கின்றீர்களா? ஏனென்றால் தந்தை ஆஸ்தியை கொடுத்தார் மற்றும் ஆஸ்தியை நீங்கள் தன்னுடையதாக ஆக்கி இருக்கின்றீர்கள். தன்னுடையதாக ஆக்கி இருக்கின்றீர்கள் அல்லவா? தன்னுடையதின் மீது அதிகாரம் உள்ளது. எந்த சமயம் எந்த விதிப்படி தேவைப்படுகிறதோ அந்த சமயம் காரியத்தில் பயன்பட வேண்டும். உதாரணத்திற்கு உள்ளடக்கும் சக்தி உங்களுக்கு அவசியமாக உள்ளது மற்றும் உள்ளடக்கும் சக்திக்கு நீங்கள் உத்தரவு பிறப்பிக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய உத்தரவை ஏற்று வந்தேன் பிரபுவே என்று வருகிறதா?
வருகிறது என்றால் தலையை அசைத்திடுங்கள், கையை அசைத்திடுங்கள். சில நேரங்களில் வருகிறதா அல்லது எப்பொழுதும் வருகிறதா? உள்ளடக்கும் சக்தி ஆஜராகிறது. ஆனால் 10 முறை உள்ளடக்கிவிட்டேன். ஆனால் 11வது முறை கொஞ்சம் மேலும் கீழுமாக ஆகிறதா? எப்பொழுதும் மற்றும் சகஜமாக ஆஜராக வேண்டும். சமயம் கடந்த பிறகு வரக்கூடாது. இதை செய்ய விரும்பினேன், ஆனால் இப்படி ஆகிவிட்டது, இது இருக்கக்கூடாது. இவர்களையே சர்வசக்திகளின் அதிகாரி என்று கூறப்படுகிறது. இந்த அதிகாரத்தை பாப் தாதா அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் எப்பொழுதும் அதிகாரி ஆவதில் வரிசைப்படியாக ஆகிவிடுகின்றனர் என்பது தெரிகிறது. எப்பொழுதும் மற்றும் சகஜமாக இருக்க வேண்டும், இயற்கையாக இருக்க வேண்டும், இயல்பாக இருக்க வேண்டும். இதற்கான விதி எவ்வாறு? தந்தை பிரபு என்றும் அழைக்கப்படுகிறார், இறைவன் இருக்கிறார் என்று கூறுகின்றனர். ஆயத்தமாய் இருக்கிறேன் எனது பிரபுவே என்று கூறுகின்றனர். எந்த குழந்தை இறைவனின் ஒவ்வொரு ஸ்ரீமத்திற்கும் தயாராக இருக்கின்றேன் பிரபுவே என்று கூறி நடக்கின்றாரோ அவருக்கு முன்னால் அனைத்து சக்திகளும் வந்தேன் எனது பிரபுவே என்று சொல்கின்றன. ஒவ்வொரு கட்டளைக்கும் உத்தரவு ஐயா, ஒவ்வொரு அடியில் உத்தரவு ஐயா என்று கூறிக்கொண்டு வரும். ஒருவேளை ஒவ்வொரு ஸ்ரீமத்தில் தயாராக உள்ளேன் என்பது இல்லை என்றால் ஒவ்வொரு சக்தியும் கூட ஒவ்வொரு நேரம் தயாராக உள்ளேன் பிரபுவே என்று கூற முடியாது. ஒருவேளை சில நேரங்களில் தந்தையின் ஸ்ரீமத் மற்றும் கட்டளையை ஏற்று நடக்கிறீர்கள் என்றால் சக்திகள் கூட சில நேரங்களில் உங்களிடம் ஆஜராகுவதற்கான கட்டளையை ஏற்று நடக்கும். அந்த நேரம் அதிகாரி என்பதற்கு பதிலாக அடிமை ஆகிவிடுகின்றனர். எனவே பாப்தாதா இந்த ரிசல்ட்டை சோதனை செய்தார்கள். அதில் என்ன பார்த்தார்கள்? வரிசைப்படியாக உள்ளனர். அனைவரும் முதல் எண்ணில் இல்லை, வரிசைப்படியாக உள்ளனர் மற்றும் எப்பொழுதும் சகஜமாக இல்லை. சில நேரம் சகஜமாக உள்ளது மற்றும் சில நேரம் கொஞ்சம் கடினமாகவே சக்தி வெளிப்படுகிறது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் தந்தைக்கு சமமாக பார்ப்பதற்கு விரும்புகிறார்கள். வரிசைப்படியாக இருப்பதை பார்க்க விரும்பவில்லை. மேலும் தந்தைக்கு சமமாக ஆவதே உங்கள் அனைவருடைய லட்சியம். சமமாக ஆவதற்கான லட்சியம் உள்ளதா அல்லது வரிசைப்படியாக ஆவதற்கான லட்சியம் உள்ளதா? ஒருவேளை இதை கேட்டால் அனைவரும் சமமாக ஆக வேண்டும் என்றே கூறுவீர்கள். ஆகையால் சோதனை செய்யுங்கள். ஒன்று, அனைத்து சக்திகள் உள்ளனவா? அனைத்து என்பதற்கு அடிகோடு இடுங்கள். அனைத்து குணங்கள் உள்ளனவா? தந்தைக்கு சமமான நிலை உள்ளதா? சில நேரம் சுயத்தின் நிலை, சில நேரம் ஏதாவது சூழ்நிலை வெற்றி அடைகிறதா? பரஸ்திதி ஒருவேளை வெற்றி பெற்று விடுகிறது என்றால் அதற்கான காரணத்தை அறிவீர்கள் தானே? ஸ்திதி பலவீனமாக இருக்கும் பொழுதே பரஸ்திதியால் யுத்தம் செய்ய முடியும். எப்பொழுதும் சுயஸ்திதி வெற்றி அடைந்தே இருக்க வேண்டும். அதற்கான சாதனம் எப்பொழுதும் ஸ்வமானம் மற்றும் மரியாதையின் சமநிலை ஆகும். சுயமரியாதையை உடைய ஆத்மா இயல்பாகவே மரியாதை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பார்கள். உண்மையில் யாருக்காவது மரியாதை கொடுப்பது என்றால் கொடுப்பது அல்ல, மரியாதை கொடுப்பது என்றால் மரியாதை பெறுவது என்பதாகும். மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் அனைவருடைய உள்ளத்தில் தானாகவே மதிப்பிற்கு உரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள். ஆதி தேவனாக இருந்த போதிலும், நாடகத்தின் முதல் ஆத்மாவாக இருந்த போதிலும் எப்பொழுதும் குழந்தைகளுக்கு மதிப்பளித்தார். தன்னை
தன்னை விடவும் அதிகமாக பிற ஆத்மாக்கள் மூலமாக குழந்தைகளுக்கு மதிப்பை கொடுக்க வைத்தார். ஆகையால் ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்தில் பிரம்மா பாபா மதிப்பிற்குரியவராக ஆனார். எனவே மதிப்பை கொடுத்தாரா அல்லது மதிப்பை பெற்றாரா? மதிப்பை கொடுப்பது என்றால் பிறருடைய உள்ளத்தில் உள்ளபூர்வமான அன்பின் விதையை விதைப்பதாகும். உலகத்திற்கு முன்னால் கூட உலக நன்மையாளர் ஆத்மா என்பது எப்பொழுது ஆத்மாக்களுக்கு அன்போடு மதிப்பை கொடுக்கின்றீர்களோ அப்பொழுதே அனுபவம் செய்கின்றார்கள். பாப்தாதா நிகழ்கால சமயத்தில் ஒருவருக்கு ஒருவர் மதிப்பளிப்பதற்கான அவசியம் இருப்பதை பார்த்தார்கள். மதிப்பை கொடுப்பவர்களே வள்ளல் ஆத்மாவாக தென்படுகிறார்கள். மதிப்பை கொடுப்பவர்கள் பாப்தாதாவின் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளாக உள்ளனர். மதிப்பளிப்பதுதான் ஈஸ்வரிய பரிவாரத்தினுடைய உள்ளத்தின் அன்பு ஆகும். மதிப்பளிப்பவர் ஸ்வமானத்தில் சகஜமாக நிலைத்திருக்க முடியும். ஏன்? எந்த ஆத்மாக்களுக்கு மதிப்பளிக்கிறார்களோ அந்த ஆத்மாக்கள் மூலம் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன கிடைக்கின்றனவோ அந்த ஆசீர்வாதங்களின் களஞ்சியமானது சகஜமாக மற்றும் தானாகவே ஸ்வமானத்தின் நினைவை ஏற்படுத்துகிறது. ஆகையால் மதிப்பளிக்கும் வள்ளல் ஆகுங்கள் என்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை விசேஷமாக அடி கோடிட வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். பாப்தாதாவிடம் எந்த ஒரு குழந்தையும் எந்த நிலையில் வந்தாலும், பலவீனமாக வந்தாலும், சுபாவத்திற்கு வசமாகி வந்தாலும், பாவங்களின் சுமையை எடுத்துக்கொண்டு வந்தாலும், கடினமான சுபாவத்தை எடுத்துக்கொண்டு வந்தாலும், பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் எந்த பார்வையோடு பார்த்தார்கள்? என்னுடைய வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தை, ஈஸ்வரிய பரிவாரத்தை சார்ந்த குழந்தை என்ற பார்வையில் பார்த்தார்கள். ஆக மரியாதை கொடுத்தார்கள் மற்றும் நீங்கள் ஸ்வமானதாரி ஆகிவிட்டீர்கள். எனவே தந்தையை பின்பற்றுங்கள். ஒருவேளை சகஜமாக அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக வேண்டும் என விரும்பினால் மதிப்பளிக்கும் வள்ளல் ஆகுங்கள். புரிந்ததா? சகஜம்தானே? இது சுலபமானதா அல்லது கடினமானதா? ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சுலபமானதா? சிலருக்கு கொடுப்பது சகஜமாக உள்ளது, சிலருக்கு கடினமாக உள்ளதா? அல்லது கொடுப்பது அனைவருக்கும் சகஜமாக உள்ளதா? உங்களுடைய பட்டம் அனைவருக்கும் உதவி புரிபவர் என்பதாகும். அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்பவர்கள். எனவே சோதனை செய்யுங்கள். அனைவருக்கும் உதவியளிக்கும் பார்வை, உள்ளுணர்வு, நினைவு இருக்கிறதா? பிறருக்கு உபகாரம் செய்வது என்பது தனக்கு உபகாரம் செய்வது என்பதாகும். எனவே என்ன செய்ய வேண்டும்? மதிப்பளிக்க வேண்டும் அல்லவா? வெவ்வேறு விஷயங்களை கடைபிடிப்பதற்காக என்ன உழைப்பு செய்கிறீர்களோ அதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஏனென்றால் சமயத்தின் வேகம் தீவிரமாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சமயம் காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஏற்பாடு செய்ய வேண்டும். சமயத்தின் காத்திருப்பை முடிவடைய செய்ய வேண்டும். என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும்? தன்னுடைய முழுமை தன்மை மற்றும் சமமான தன்மையின் வேகத்தை தீவிரப்படுத்த வேண்டும். செய்து கொண்டு இருக்கின்றேன். இப்படி இருக்கக்கூடாது. தீவிர வேகத்தில் உள்ளதா என்று தீவிர நிலையை சோதனை செய்யுங்கள். மற்றபடி அன்போடு புது புது குழந்தைகளும் வந்திருக்கிறார்கள். பாப் தாதா புது புது குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். யார்
முதல் முறையாக வந்திருக்கின்றீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். அநேகர் இருக்கிறார்கள். தந்தை வீட்டிற்கு, தன்னுடைய வீட்டிற்கு வந்து இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், நல்லது. சேவைக்கான முறை கர்நாடகத்தினுடையது. கர்நாடகாவை சார்ந்தவர்கள் எழுந்திரியுங்கள். சேவையின் பொன்னான வாய்ப்பிற்கான வாழ்த்துக்கள். பாருங்கள், சேவைக்கான முதல் நம்பரை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் முதல் நம்பரிலேயே இருக்க வேண்டுமல்லவா? முயற்சியில் வெற்றியாளர் ஆவதில் அனைத்திலும் முதல் நம்பர் பெறக்கூடியவர். இரண்டாவது எண்ணை பெறக்கூடாது, முதல் எண்ணை பெற வேண்டும். தைரியம் இருக்கிறதா? தைரியம் உங்களுடையது மற்றும் 1000 மடங்கு உதவி தந்தையினுடையது ஆகும். நன்றாக வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். தங்களுடைய புண்ணியத்தின் கணக்கை அதிகமாக சேமித்து விட்டீர்கள். நல்லது. கர்நாடகாவில் மெகா புரோகிராம் செய்து விட்டீர்களா? ஏன் செய்யவில்லை? கர்நாடகம் அனைவரையும் விட முதல் நம்பர் பெற வேண்டும். நல்லது. யாரெல்லாம் பெரிய நிகழ்ச்சிகளை செய்து இருக்கிறீர்களோ அவர்கள் எழுந்திரியுங்கள். எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்து இருக்கின்றன? 8-10 நடந்துவிட்டன. பாப் தாதா பெரிய நிகழ்ச்சிக்கான பெரிய வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை மண்டலங்கள் உள்ளன? ஒவ்வொரு மண்டலமும் பெரிய நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்கள் நகரத்தில் புகார் செய்யக்கூடியவர்கள் புகார் செய்ய மாட்டார்கள். பெரிய நிகழ்ச்சிகள், விளம்பரம் கூட பெரியதாக செய்கிறீர்கள். மீடியா மூலமாகவோ போஸ்டர் மூலமாகவோ ஹோர்டிங் போன்ற வெவ்வேறு சாதனங்களை பயன்படுத்தினீர்கள் என்றால் புகார் குறைந்துவிடும். பாப் தாதாவிற்கு இந்த சேவை பிடித்துள்ளது. ஆனால் என்பது உள்ளது. பெரிய நிகழ்ச்சியை செய்திருக்கிறீர்கள், அதற்கான வாழ்த்துக்கள் உண்டு. ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் குறைந்ததிலும் குறைந்தது 108 மாலை தயாராக வேண்டும். அது எங்கே தயாராகி உள்ளது? குறைந்ததிலும் குறைந்தது 108, அதிகத்திலும் அதிகமாக 16,000. ஆனால் இவ்வளவு சக்தி என்ன செலவழித்து உள்ளீர்களோ இவ்வளவு செல்வத்தை ஈடுபடுத்தி இருக்கிறீர்கள். அதற்கான முடிவு குறைந்ததிலும் குறைந்தது 108 தயாராக வேண்டும். அனைவருடைய முகவரியும் உங்களிடம் இருக்க வேண்டும். பெரிய நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பிறரை அழைத்து வருபவர்களோ அவர்களிடம் அழைத்து வருபவர்களுடைய அறிமுகம் இருக்கத்தான் செய்கிறது. அவர்களை மீண்டும் நெருக்கத்தில் கொண்டு வர வேண்டும். நாங்கள் செய்து விட்டோம் என்பது கூடாது. ஆனால் என்ன காரியம் செய்யப்படுகிறது என்றாலும் அதற்கான பலன் கிடைக்க வேண்டும் அல்லவா? எனவே ஒவ்வொரு பெரிய நிகழ்ச்சி செய்பவர்களும் இந்த முடிவை பாப்தாதாவிற்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் வெவ்வேறு கிளை நிலையங்களுக்கு செல்பவர்களாக இருக்கட்டும். அவர்கள் எந்த நகரத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் அங்கே செல்லட்டும். ஆனால் முடிவு நன்றாக இருக்க வேண்டும். சரிதானே? முடியும் அல்லவா? கொஞ்சம் கவனம் கொடுத்தால் வெளிப்பட்டு வருவார்கள். 108 என்பது ஒன்றுமே இல்லை. ஆனால் பாப்தாதா முடிவை பார்ப்பதற்கு விரும்புகிறார்கள். குறைந்ததிலும் குறைந்த மாணவர்கள் உருவாக வேண்டும். சகயோகம் செய்வதற்கு முன்னால் வர வேண்டும். யார் யார் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறார்கள்? அந்த முடிவை பாப்தாதா இந்த பருவத்தில் பார்க்க விரும்புகிறார்கள். சரிதானே? பாண்டவர்கள் சரியா? பார்க்கலாம். யார் நம்பர் 1 என்று எத்தனை பேரை வேண்டுமானாலும் உருவாக்குங்கள். ஆனால் கண்டிப்பாக உருவாக்குங்கள். நடப்பது என்னவென்றால் நிகழ்ச்சிகள் நடந்து விடுகிறது. ஆனால் அவர்களை பின்தொடர்வதில் கவனம் குறைந்து விடுகிறது. ஆனால் உருவாக்குவது ஒன்றும் கடினம் அல்ல.
மற்றபடி பாப் தாதா குழந்தைகளுடைய தைரியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். நல்லது. இப்பொழுது அனைவரும் ஒரு நொடியில், ஒரு நொடி, ஒரு நிமிடம் அல்ல, ஒரு நொடியில் நான் ஃபரிஷ்தா, நான் தான் தேவதை, இந்த மனதின் ட்ரில்லை ஒரு நொடியில் அனுபவம் செய்யுங்கள். இப்படிப்பட்ட ட்ரில்லை ஒரு நாளில், ஒரு நொடியில் அடிக்கடி செய்யுங்கள். எவ்வாறு ஷரீரத்திற்கான ட்ரில் ஷரீரத்தை சக்திசாலியாக ஆக்குகிறதோ அதுபோல இந்த மனதின் ட்ரில் மனதை சக்திசாலியாக ஆக்கவல்லது. நான் ஃபரிஷ்தா, இந்த பழைய உலகம், பழைய தேகம், பழைய தேகத்தின் சுபாவத்தில் இருந்து விடுபட்ட ஃபரிஷ்தா ஆத்மா ஆவேன். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள மிக அன்பான, எப்பொழுதும் அன்பு கடலில் மூழ்கியிருக்கும் ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் அனைத்து சக்திகளின் அதிகாரியான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய தந்தைக்கு அன்பான ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் ஸ்வமானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மதிப்பளிக்கக்கூடிய, அனைவரின் மரியாதைக்கு உரியவராக ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் அனைவருக்கும் உதவி செய்யும் ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவினுடைய உள்ளத்தின் அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் கூடவே உலகின் எஜமானரான ஆத்மாக்களுக்கு வணக்கம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாதிஜி அவர்களுடன் மதிப்பளிப்பதில் முதல் நம்பரில் தேர்ச்சி அடைந்துள்ளீர்கள். நன்றாக உள்ளது. அனைத்து தாதிகளினால் மதுவனத்திற்கு அழகு. இந்த அனைவருக்கும் தாதிகளின் அழகு நன்றாக இருக்கிறது அல்லவா? எவ்வாறு தாதிகளின் புகழால் மதுவனத்திற்கு மகிமை ஏற்படுகிறதோ அவ்வாறு நீங்கள் அனைவரும் தாதி மட்டுமல்ல, தாதிகள் மற்றும் தாதாக்களும் ஆவீர்கள். அனைத்து தாதிகள் மற்றும் அனைத்து தாதாக்கள் அனைவரும் எங்கு இருக்கின்றீர்களோ அந்த இடத்தின் அழகு என்ற சிந்தனை இருக்க வேண்டும், செய்ய வேண்டும். எவ்வாறு தாதிகளால் புகழ் இருக்கிறதோ அவ்வாறு ஒவ்வொரு இடத்திற்கும் அழகாவீர்கள். ஏனென்றால் தாதிக்கு பின்னால் வரும் தாதிகளாவீர்கள் அல்லவா? குறைந்தவர்கள் அல்ல. தாதாக்களும் உள்ளனர், தாதிகளும் உள்ளனர். ஆகவே எந்த ஒரு கிளை நிலையங்களிலும் வறட்சி இருக்கக்கூடாது, செழிப்பு இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உலகத்தில் அழகை ஏற்படுத்தக்கூடிய ஆத்மாக்களாவீர்கள். எனவே நீங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றீர்களோ அது பார்ப்பதற்கு அழகான இடமாக தெரிய வேண்டும். சரிதானே? ஏனென்றால் உலகத்தில் எல்லைக்கு உட்பட்ட அழகுள்ளது மற்றும் உங்கள் ஒவ்வொருவரிடமும் எல்லை இல்லாத அழகு உள்ளது. நீங்கள் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் அதீந்திரிய சுகத்தின் அழகோடு இருந்தீர்கள் என்றால் இடத்திலும் கூட அழகு வந்துவிடும். ஏனென்றால் ஸ்திதியினால் இருப்பிடத்தில் வாயுமண்டலம் பரவுகிறது. அனைவரும் சோதனை செய்ய வேண்டும். நான் எங்கு இருக்கிறேனோ அங்கே அழகு உள்ளதா? துயரமில்லைதானே? அனைவரும் மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டு இருக்கிறீர்களா? இப்படி இருக்கிறீர்கள் அல்லவா? தாதிகளாகிய உங்களுடைய வேலையே இதுதான். தாதிகள் மற்றும் தாதாக்களை பின்பற்றுங்கள். நல்லது. அனைத்து பக்கங்களிலும் அன்பான குழந்தைகள் யாரெல்லாம் பாப்தாதாவை உள்ளத்தில் நினைத்து கொண்டு இருக்கின்றார்களோ மற்றும் கடிதம், இமெயில் மூலம் நினைவை அனுப்பி இருக்கிறார்களோ அந்த நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை பாப்தாதா தொலைவில் இருப்பதாக பார்த்து கொண்டு இருக்கவில்லை. ஆனால் உள்ளம் என்ற சிம்மாசனத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அனைத்தையும் விட அருகாமையில் இருப்பது உள்ளம். பாப்தாதா
உள்ளத்திலிருந்து நினைவை அனுப்பக்கூடியவர்களுக்கு மற்றும் நினைவை அனுப்பவில்லை ஆனால் நினைவில் இருப்பவர்கள் அனைவரையும் இதய சிம்மாசனதாரியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் முதல் நம்பர் தீவிர முயற்சியாளர்கள் ஆகுக. வரதானம்: கவனக்குறைவு என்ற தூக்கத்திற்கு விவாகரத்து கொடுக்கக்கூடிய தூக்கத்தை வென்றவராக சக்கரவர்த்தியாக ஆகுக. விளக்கம்: காட்சியளிக்கும் மூர்த்தியாகி பக்தர்களுக்கு காட்சி செய்விப்பதற்காக, அதாவது சக்கரவர்த்தி ஆவதற்காக தூக்கத்தை வென்றவர் ஆகுங்கள். எப்பொழுது விநாச காலம் மறக்கின்றதோ அப்பொழுதே கவனக்குறைவு என்ற தூக்கம் வருகிறது. பக்தர்களின் கூக்குரலை கேளுங்கள், துக்கமான ஆத்மாக்களின் துக்கத்தின் அழுகையை கேளுங்கள், தாகமான ஆத்மாக்களின் பிரார்த்தனையின் வேண்டுதலை கேளுங்கள். அப்பொழுது ஒரு பொழுதும் கவனக்குறைவு என்ற தூக்கம் வராது. எனவே இப்பொழுது சதா விழித்திருக்கும் ஜோதியாகி கவனக்குறைவு என்ற தூக்கத்திற்கு விவாகரத்து கொடுங்கள் மற்றும் காட்சியளிக்கும் மூர்த்தி ஆகுங்கள். ஸ்லோகன்: உடல், மனம், செல்வம், எண்ணம், சொல், செயல் எந்த விதத்திலாவது தந்தையின் காரியத்தில் உதவியாளர் ஆனீர்கள் என்றால் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். அவ்யக்த குறிப்பு: சத்தியம் மற்றும் நாகரீகம் நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். தந்தையை இறைவன் சத்தியமானவர் என்று கூறுகிறார்கள். சத்தியம்தான் தந்தைக்கு பிரியமானது. சத்தியமான உள்ளத்தால் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறார். எனவே இதய சிம்மாசனதாரி சேவாதாரி குழந்தைகளுடைய சம்பந்தம் தொடர்பில் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் பேச்சில் உண்மையும் தூய்மையும் புலப்படும். அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை உண்மையாக இருக்கும். ஓம் சாந்தி.